ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10th 12th மார்க்ஸ் கம்மியாக வந்தால் என்ன பண்ணுறது? ஒரே சந்தேகமாக இருக்கா? இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஏன்னா இது மார்க்ஸ் கம்மியாக வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, அவர்களுக்காக கவலைப்படுகிற பேரண்ட்ஸ்க்கும் தான். 10th 12th மார்க்ஸ் கம்மியாக வந்ததும் ஸ்டூடெண்ட்ஸ் மனசில் ஃபர்ஸ்ட்டு வர ஃபீலிங் என்ன? பயம், குழப்பம், என்ன வாழ்க்கை இப்போன்னு ஒரு கேள்வி. இது எல்லாமே நமக்கு நேச்சுரலாக எல்லாத்துக்கும் நடக்கிறது தான். ஆனால் நான் ஒரு விஷயம் கிளியராக சொல்லணும்னா, மார்க்ஸ் வந்துட்டு டேலண்ட் இல்லை. மார்க்ஸ் ஈக்குவல் இன்டெலிஜென்ஸ் இல்லை. அது ஒரு எக்ஸாம் தான். நீ எப்படி உன்னை பர்ஃபார்ம்ஸ் பண்ணினன்றது மட்டும் சொல்கிறதுக்குரிய ஒரு நம்பர் மட்டும்தான். எல்லாருக்கும் சேம் பிரெயின் கிடையாது, எல்லாரும் சேம் ஸ்பீட் கிடையாது, எல்லாரும் புக்கில் இருக்கிறத படித்து ஸ்கோர் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்காது. அப்படி இருக்கணும்னு அவசியமும் இல்லை. சில ஸ்டூடெண்ட்ஸு ப்ராக்டிக்கலில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சில பேர் க்ரியேட்டிவில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சில பேர் கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சில பேர் லாஜிக்கல் திங்கிங்கில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் மார்க் ஷீட்டில் தெரியுமானா தெரியவே தெரியாது. ஃபர்ஸ்ட்டு மார்க்ஸ் கம்மியாக வந்தோன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப பேனிக் ஆகும். ஐயோ, என்ன இந்த மார்க்ஸ் கம்மியாகிடுச்சு, இனி நம்ம லைஃப் என்ன வருது, அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப எல்லாருமே பேனிக் ஆகும். ஒரு எக்ஸாம் உங்கள் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணாது. முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். செகண்ட் என்னென்னா, உங்கள் ஸ்ட்ரென்த்தை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஸ்ட்ரென்த்தில் இருக்கீங்க, எதில் நீங்கள் நேச்சுரலாக நல்லா இருக்கீங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். தேர்டு, மார்க்ஸ் மட்டும் டிபெண்ட் கிடையாது. ஒரு கோர்ஸில் அவாய்ட் பண்ணுறதுக்கான முதல் காரணம் உங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கா, இன்ட்ரெஸ்ட்டும் மேட்ச் ஆகுதா, இந்த மாதிரி பார்த்து கேரியரை சூஸ் பண்ணுங்கள். ரைட் கைடன்ஸ் இருந்தால் மார்க்ஸ் கம்மியாக இருந்தாலும் ஃப்யூச்சரை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணலாம். ஓகேவா? நான் பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட். மார்க்ஸ் கம்மி என்னொன்று ஸ்டூடெண்ட்டை கம்பேர் பண்ணாதீங்க. அவன் பாரு இப்படி வாங்கிட்டான், இன்னும் பாரு இப்படி வாங்கிட்டான், நீ எதுக்குமே யூஸ்லெஸ், நீ வேஸ்ட் அப்படின்னு பசங்களை ரொம்ப மென்டலி டார்ச்சர் பண்ணாதீங்க. அவங்க ஏற்கனவே ஆல்ரெடி மென்டலில் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் அந்த நேரத்தில் ஓகே பார்த்துக்கலாம் விடு, இதை விட்டு நமக்கு இல்லையா, வேறு கோர்ஸ் இருக்குது பண்ணிக்கலாம், யூ டோன்ட் வரி அப்படின்னு சப்போர்ட் கொடுங்க. அந்த ஸ்டூடெண்ட்டை நாளைக்கு ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் பண்ணுவான். அப்படின்றா நீங்களே அவங்கள வெறுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? நாம் தானே பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணோம். மார்க்ஸ் உங்கள் லைஃபோட ஃபுல் ஸ்டாப் இல்லை, அது ஒரு கமா மாதிரி தான். நீங்கள் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணலாம். ரைட் டிசிஷன் எடுத்தால் மார்க்ஸ் கம்மியாக இருந்தாலும் லைஃப்பில் சூப்பராக மாறும். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கேரியர் கன்ஃபியூஷன் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.